சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு சான்றாகத்தான் திருமாவளவன் எப்பொழுதுமே சாதி ஒழிப்பு அரசியலை தொடர்ந்து பேசி வருகிறார். அவர் ஒரு நாளும் பிற சாதி சார்ந்தவர்களை, பிற சமூகம் சார்ந்தவர்களை பகையாக பார்ப்பது என்கிற மனநிலையிலே இருந்து அவர் எப்பொழுதுமே அரசியலை நகர்த்தியவர் அல்ல. தொடக்க காலத்திலே தேர்தல் பாதை, திருடர் பாதை என்றெல்லாம் பேசி வந்த காலகட்டங்களிலே அவர் ஜனநாயக பாதைக்கு திரும்புவதற்கு முன்பு மிகுந்த ஆவேசத்தோடு சாதி ஒழிப்பு குறித்து பேசியிருக்கிறார். அவருடைய பேச்செல்லாம் இன்றைக்கு இந்த சீமான் போன்றவர்கள் எல்லாம் ஆவேசமாக பேசுகிறார்கள் என்று இந்த தலைமுறை டூகேக்கு சொல்றாங்க இல்லையா, இதை விடவும் ஒரு நெருப்பு எரிமலை பொங்குவதை போல மிக சிறப்பாக பேசக்கூடியவராக, ஆவேசமாக பேச்சாற்றலின் வழியாகத்தான் திருமாவளவன் ஒரு பெரிய வெகுஜன கூட்டத்தை உருவாக்கினார். எனவே திருமாவளவனுடைய அரசியல் என்பது எப்பொழுதுமே சமூக நல்லிணக்க அரசியலாகத்தான் இருந்திருக்கிறது. அதனால்தான் அவர் பட்டியலின மக்களுக்காக ஒரு அமைப்பை தொடங்கினாலும் கூட அது வெறுமனே அந்த இடத்தோடு அந்த அரசியல் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக ஈழ அரசியலிலே இருந்து, இஸ்லாமிய விடுதலை அரசியலிலே இருந்து, தமிழ்நாட்டினுடைய சுற்றுப்புற சூழல் சார்ந்த அரசியலிலே இருந்து எல்லா அரசியல் களத்திலும் நாட்டினுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முதலிலே குரல் கொடுக்கக்கூடியவராக திருமாவளவன் தன்னை ஒரு ஜனநாயக சக்தியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு விட்டார்.